Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Phonepe walletல இருந்து எப்படி நம்ம bank accountக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நான் ரொம்ப உங்களுக்கு சொல்லிட்டு நேரா கண்டென்ட் குள்ள போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி Phonepeனா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். நம்ம நார்மலா அக்கவுண்ட்ல இருந்து பணம் இன்னொரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா இருக்கட்டும், இல்லனா மொபைல் ரீசார்ஜ்ல இருந்து நார்மலா நம்ம எதுக்கெல்லாம் பில் கட்டுவோமோ அது இந்த ஆப் மூலமா கட்டலாம். சோ Google Pay எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி Paytm இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஆப்ல Phonepeவும் ரொம்ப பிரபலமான ஆப், முன்னாடில இருந்தே இருக்கக்கூடிய ஆப், ஈவன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Phonepeல வேலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. எப்படி Phonepe வேலெட்டில் இருக்கக்கூடிய காசை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ப்ரொசீஜர் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னால் டுட்டோரியல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து சொல்லுவேன். ஸோ நான் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி எனக்கு வந்துச்சு. பட் நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு டுட்டோரியலாக சொல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் இப்போ எப்படி சொல்கிறேன். ஸோ டுட்டோரியல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். பட் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொன்னாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நார்மலாக வேலெட்டில் எதுக்காக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஃபர் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் Phonepe யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ லிங்க்லேருந்து நீங்கள் அவங்க Phonepe டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees. இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணுற நேரத்தில் அவங்க 100 rupees தராங்க. ஸோ ரெஃபரல் அமௌண்ட்டாக நார்மலாக எல்லா ஆப்ஸுமே இது இருக்கும். Paytm இருக்கட்டும், Amazon Payவாக இருக்கட்டும், Google Payவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. 50 rupees, 100 rupees, 250 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Phonepe இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரத்தில் 100 rupees ரெஃபரல் போனஸாக தராங்க. அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறாது Google Pay மாதிரி. பட் அவங்களுடைய வேலெட்டில் ஏறும். நார்மலாக நம்ம அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது பில் பே பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது Phonepe பொறுத்த வரைக்கும். பட் இன்னொரு விஷயம் மூலயமா நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னா, Phonepe அப்ளிகேஷனுக்குள்ளே மை மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மை மணிக்குள்ளே போனீங்க அப்படின்னா பை கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பை கோல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் வேலெட்டில் 100 rupees இருக்குது அப்படின்னா அந்த 100 rupees நீங்கள் வந்து நான் 100 rupeesக்கு கோல்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கும். மை மணியில் பை கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் 100 rupees அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அந்த 100 rupeesக்கு எவ்வளோ கிராம் அப்படின்னு சொல்லி அதுவே காமிக்கும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்லேருந்து அந்த 100 rupees டிடெக்ட் ஆகிடும். ஸோ 24 hours கழித்து நீங்கள் செல் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி பை பண்ணிங்க அப்படின்னா 24 hours கழித்து தான் உங்களால் செல் பண்ண முடியும், அதாவது விற்க முடியும். ஸோ அதே மாதிரி மை மணி அந்த கோல்டுக்குள்ளே போயிட்டு செல் கோல்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4% ஜிஎஸ்டி டேக்ஸ்க்காக நீங்கள் கோல்டு வாங்கி அது விற்றா அந்த செய்கூலி சேதாரம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்களே தங்கம் வாங்குறீங்க, அது விற்கிறீங்க அப்படின்னா சில டிடக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ 4%, இப்போ நான் 100 rupeesக்கு பண்ணேன், எனக்கு 93 rupees வந்து என் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அந்த 93 rupees 100க்கு 93 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் Phonepeயில் எந்த அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் வேலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ 200 ரூபா அப்படின்னா ஐ திங்க் 185 rupees ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேலெட்டில் ஏற்றிட்டு அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஏன்னா 15-20 rupees கிட்ட லாஸ் ஆகும். ஸோ நான் யாரையா ரெஃபர் பண்ணது மூலிமா என்கிட்ட வேலெட்டில் சும்மா இருக்குது, நான் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்கள் வேலெட்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு சொல்யூஷன். நீங்கள் ரெஃபர் பண்ண அமௌண்ட் இருந்தால் மட்டும் உங்கள் வேலெட்டில் இருந்துச்சு, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா மட்டும் 15லேருந்து ஐ திங்க் 4%ன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 rupees நான் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணியிருந்தேன், எனக்கு 93 rupees வந்து கிரெடிட் பண்ணாங்க. ஸோ 500 rupeesனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், 1000 rupeesனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் Phonepe யூஸ் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஆமாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா
எனக்கு கமிஷன் வரதான் செய்யும். ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இல்லைங்க நான் ரெஃபரல் லிங்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்ல விரும்பலை. நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் கூட போய் டவுன்லோட் பண்ணலாம். பட் கீழே இருக்கிற லிங்க்கும் நேராக ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போகும். அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு கமிஷன் கிடைக்கும். அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ உங்கள் விருப்பம். நீங்கள் நான் ரெஃபர் முடியும் எனக்கு வேலெட்லேருந்து பணம் ஏறுனா போங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் 24 hours கழிச்சு தான் நீங்கள் அதை செல் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 100 rupeesக்கு 7 rupees கிட்ட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ 500 rupeesனால் அது தகுந்த மாதிரி ஆகும். ஸோ எனக்கு பரவாயில்லப்பா, வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எனக்கு கொஞ்சமாக ஏறினாலும் பரவாயில்ல, எனக்கு ரெஃபரல் அமௌண்ட் பேங்க்குன்னு அமௌண்ட் ஏறினா போதும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்கள் முடிவு தான். ஸோ என்னால் டுட்டோரியல் வீடியோவாக காமிக்க முடியல, ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல. இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ப்ரொசீஜரோடையே நான் காமிச்சிருப்பேன். ஸோ என்னால் பண்ணலை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ண ஓகே நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ரீசார்ஜவோ இல்லை உங்கள் விருப்பம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி மினிட்ஸை அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நம்ம